ஈரான் விவகாரத்துலண்ணே. நேற்று இரவு வந்து இஸ்ரேலில் தெஹ்ரானை தாக்கியிருக்காங்க ஈரான். ஈரானுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, லெபனானை வந்து ஹமாஸ் இருக்கிற இடங்களில் லெபனானில் இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க. போர் ஒப்பந்தத்தை அவன் மீறி இருக்கான், இனிமேல் நானும் மீறுவேன், இந்த வாரம் முழுவதுமே இஸ்ரேலை தாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க ட்ரம்ப்பு, எப்பா இஸ்ரேல்கிட்ட நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன், பைத்தியக்காரன் அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அவன் ஒன்று அடித்தா கூட நீ அடிக்கூடாது, நான் அவனை சொல்லி முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில், ஒரு இண்டிவிஜுவல் ப்ரெஸ் மீட்டில் மைக்கை கழட்டி தூக்கி போட்டு கோவத்தில் அடிச்சு போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தலைவர்கள் தகுதியோடு இல்லைன்னா தலைவர்களே இது பாதிக்காது, அது மக்களை பாதிக்கும். அதுலேயும் மிகப்பெரிய நாடுகளில் தலைவர்கள் தகுதி இல்லைன்னா அந்த நாட்டு மக்களும் இல்லை, உலக நாடுகளே பாதிக்கின்றதுக்கு உதாரணம் தான் இன்றைக்கி ட்ரம்ப்பு. ரெண்டாவது, இவர்கள் வளர்த்து விட்ட அந்த விஷக்கிருமி தான் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் வந்து ரொம்ப பேர் கோபம் வரும். ஆனால் நீங்கள் துரந்தரில் அந்த லேடி கேட்கும், நீ இந்தியனா, நீ இந்தியன் ஏஜென்ட்டா அப்படின்னு. அதாவது அவன் துரந்தருடைய மனைவி கேட்கும் அழுதுகிட்ட, நீ இந்தியனா அப்படின்னு. அப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் வந்து நீ சொல்லு, நான் எவ்வளோ கொடியவன்ற மாதிரி நீ பார்க்குறேன்னா, இந்த பிளாஸ்டில் 160 பேர், அந்த பிளாஸ்டில் 250 பேர், இதில் 300 பேர், அதில் பேர், இவ்வளோ பேரையும் பிளாஸ்டில் கொண்டவங்களோட நான் கொடியவனா? அப்பாவி மக்களை நான் இப்போவும் சொல்கிறேன், என்னுடைய சண்டையெல்லாம் இந்த நாட்டு பாகிஸ்தான் நாட்டு மக்களோட கிடையாது, இங்கே இருக்கிற தீவிரவாதிகளோடையும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறவங்களோட மட்டும்தான். இப்போ சொல்லு நீன்னு சொல்லுவோம். சேம் அதே தான் நான் சொல்கிறேன். இஸ்ரேலு மற்றவர்கள் வந்து சாதாரண மக்களுக்கு எதிராக அவர்களால் உலக அமைதியே கெட்டுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஈரானு அமைதியாக போகிறான், ஏதோ ஒரு வார ஒப்பந்தம் கம்முன்னு போகிறான். ஆனால் எப்போ நீங்கள் பாருங்கள், இந்த போன 2-3 மாதத்தில் இந்த இது நடக்கிறப்பெல்லாம் லெபனான் எல்லாம் வார் முடிஞ்சு சீஸ் ஃபயர் போட்டப்போ லெபனானை கேட்டால் ஹமாஸ் அப்படின்றது, ஹிஸ்புல். இப்போ நேற்றும் அதே காரணத்தை சொல்லி மறுபடியும் இது. இப்போ இந்த அவனுடைய மெயின் கோரிக்கையை நான் சண்டை நிறுத்திடுறேன், நீ லெபனான் அடிக்கூடாது அப்படின்றான். அப்போ நீ வந்து இன்னைக்கு அந்த வேலையை நீ 100வது நாளில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூடி இன்னைக்கு அந்த இதை அடித்து இப்போ மறுபடியும் ஒரு அமைதியின்மையை உருவாக்கிட்டாங்க. இவன் கூட பொறுமையாக போய் லெட்டர் எழுதுறான். யார் அந்த காமெடி நடிகர் இருக்கான உக்ரைன் புட்டினுக்கு லெட்டர், ஐயா வேண்டாம் ஐயா விட்டுறலாம், நிறுத்திக்கலாம் ஐயா, என்னால் முடியல, அது மேட்டுக்குடியில் கவுண்ட் என்ன எழுதுற பாரு ஆன்புல அந்த மாதிரி இவனுங்க உட்காந்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துச்சு. இப்படி கச்சா எண்ணெய் உயர்ந்தோன்னா தங்கம் விலை இறங்குது. மோசமான சூழல் நோக்கி போயிட்டு இருக்கு.